வீட்டிலும் நடக்கும் என்பதால் தான் இந்த தலைப்பு. வீட்டுக்கு வீடு வாசப்படி. வாசப்படி இல்லாத வீடே இருக்காது. ஒரு குடும்பத்தில் வழக்கமாக கேட்கக்கூடிய வசனங்கள் தான் இது. ஆனால் மிகவும் சுவையாக இருக்கும். என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத நாம் இப்ப பார்க்கலாம். வாங்க. இல்லாத ப்ரோக்ராமும் இருக்காது. அப்பாடா ராதா ராதா எதுக்கு போய் என்ன வேலை போட்டு இருக்க? என்ன ட்ரிபிள் ஏச்சி ஆயிட்டா? காத்தால இத்தனை நேரமா தூங்குறது? மணி என்ன அங்க 9 மணி ஆகுது. என்ன சண்டே தானே, கொஞ்சம் மெதுவா எடுத்துக்கலாம் பார்த்தேன். சண்டையா? என்ன காலங்காத்தால எழுந்து பொழுது முடிஞ்சு சுறுசுறுப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு ஆபீஸ் போற நினைப்பா? ரிட்டையர் ஆயாச்சே, ஞாபகம் இல்ல? அசிதையா கொஞ்சம் தூங்கிட்டேன். நீ ஏன் சத்தம் போடுற? நீ வாசல்ல பேப்பர் எடுத்து கூட எனக்கு. ஏன் அதை நீங்க போய் எடுத்துக்கூடாதா? இதுக்கு நான் என்ன கிச்சன்ல வேலை செய்யறதா கூப்பாடு போடணுமா? கிச்சன்ல கலவாடுறால உனக்கு. கிச்சன்ல காத்தால ஏந்த உடனே பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கல, அதுக்காக அதை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஓஹோ, சரி 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 சரி. அரே நீலா வாமா வாமா வா. என்ன சௌக்கியமா? மணி எப்படி இருக்கு? நல்லா இருக்கேம்மா. அதெல்லாம் சௌக்கியமா? எல்லாரும் சௌக்கியமா? அதுவா, அவர் ஆபீஸ் வேலையா 2 நாள் டூர் போயிருக்கார். அதனாலதான் அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு போலாமே. என்ன பண்றதுன்னா, அம்மா அதெல்லாம் கையில ஏதோ டப்பா வச்சிருக்க நீ? அதுவா, மாலாடு பண்ணினேன், உனக்கு பிடிக்குமேனு கொண்டு வந்திருக்கேன். சரி கொண்டா கொண்டா கொண்டா. இப்ப செத்த இருந்தோம், காத்தால இருந்து இன்னும் ஒண்ணுமே சாப்பிடல. ஒரு வயசுல ஸ்வீட் சாப்பிடுவாளா? அவசரப்படுறேன். சுகர் அது பாட்டு 250 350 ஜம்ப் ஆயிட்டு இருக்கு. ஒரு நாள் சாப்பிட்டா என்ன ஆயிடும் மணி? நான் சொன்னா கேட்கவா போறேன் நீங்க? என்ன பிரமாமா உன் கை மனமே மனமாமா. மணி ஓகே, நான் சாப்பிடுறேன், அப்புறமா சாப்பிடுறேன். இங்க வை, எடுத்து போங்க. எடுத்துக்கிறேன். கிச்சன்ல என்ன நல்ல மசாலா வாசனை வருது? இதுக்கு என்ன டிஃபன்? அதுவா, அண்ணா காத்தால இருந்தா டிஃபன் கேட்பாரு, அதுக்காக பூரி மசாலா பண்ணிட்டு இருக்கேன். ஓ, பூரி மசாலா. பூரி மசாலா எண்ணெய்க்கு வந்து எண்ணெய் இல்லாத தோசை இதெல்லாம் பண்ணக்கூடாதா? மனுஷனுக்கு நாக்க பாருங்க. அதான் அரிசி உளுந்து இன்னைக்கு ஊற போட்டிருக்கேன், அதை வேற அரைக்கணும். எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியிருக்கு. என் தலையில எழுத்து. எங்க அக்கா அத்தி பேரை பாருங்க, நானா நினைக்க போய் ஜம்முன்னு செட்டில் ஆயிட்டா. மணி அடிச்சா சோறுங்கிற மாதிரி வேற வாழ்க்கை கேண்டீன்ல போய் சாப்பிட்டு சௌக்கியமா இருக்கா. நானும் கேட்டுட்டே இருக்கேன், எங்கேயாவது காதுல விழுதா? லீலா நீ யாரும் கொஞ்சம் சொல்லேம்மா. மணி, நீங்க சொன்னாலே கேட்க மாட்டீங்களா? நான் சொன்னா கேட்கறாண்டா? இல்ல அவ சொல்றானே கேட்காத. அவ அக்கா நானும் இருக்கா சொல்ற ரைட்டு. அவ என்ன சொல்றா தெரியுமா? போறா சாப்பிடுறதுக்கு போறா, ஒரு நாளைக்கு 5 வேலை போயிட்டு வரா. ஓகே, போடுறதையே திருப்பி திருப்பி போட்டுட்டு இருக்காளா? அழுத்து போயிடுது. ஒரு மறுபடியும் ஆசிரியை போய் அதை வாங்கிட்டு சொல்றாளா? மறுபடியும் அழுத்து வீட்டுல முடியல அவளுக்கு. மறுபடியும் அன்னைக்கு போறா. இதே தான் நடந்தது. அதை நாங்க 2 பேரும் பண்ணணுமா? சரி சரி, நான் ஏதாவது சொன்னா ஏதாவது சொல்லி வாயை அடைச்சிடணும் உங்களுக்கு. ஏன் நாளைக்கு மாவு ரெடி ஆகட்டும். தோசை என்ன விதவிதமா சட்னியோடயே பண்ணி போடுறேன். அதான் நான் தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி, கொத்தமல்லி சட்னி. ஏன் தோசை எந்த தோசை வேணும் உங்களுக்கு? மசாலா தோசை இருக்கு, தோசை மசாலா இருக்கு, ரோஸ்ட் இருக்கு, கீ ரோஸ்ட் இருக்கு, கேரட் தோசை வேணுங்க. நல்லதா பண்ணி. ஆனா இன்னும் தோசையே தோசை வாரமா? சரி சரி, மசா நிக்காம போய் குடிச்சிட்டு வாப்போ. டிஃபன் ரெடி பண்ணி வைக்கிறேன். லீலா நீ வாமா, வந்து டிஃபன் சாப்பிட்டு
டிஃபன் சாப்பிடலாம் வா. சரி மணி, நான் டிஃபன் சாப்பிட்டு ஆத்துக்கு கிளம்புறேன். எதுக்கு போனோம்? நீதான் உங்க ஆத்துல டூர் போயிருக்கிற, நீ தனியா அங்க போய் உனக்கு மட்டும் என்னத்த சமைச்சுட்டு போற? இங்கேயே லஞ்ச் சாப்பிடு எங்களோட. ஓ, அதுவும் நல்லதா போச்சு. நம்ம 2 பேரும் ஒரு சின்ன ஷாப்பிங் போலாம். Shopping ஆ? என்ன நவராத்திரி shopping ஆ? அது கோயில்தான் வாங்கணும். உனக்கு ஒரு saree வாங்கி கொடுக்கலாம் நவராத்திரிக்கு. அதை நீயே செலக்ட் பண்ணிட்டா உனக்கு பிடிச்சதா? ஓ, நல்லா சரி, இருக்குல்ல? கரெக்ட்டுமா, கண்டிப்பா. அண்ணாவும் வராதியா கூட? ஐயோ, என்ன விட்டுருமா? அவர் எதுக்கு அங்க வந்தா ஒரே குழப்பிடி ஒரு மனுஷன். நம்மளே போலாம், நம்ம 2 பேரும் போய் எல்லாத்தையும் வாங்கி போலாம். சரி மணி, அப்ப நானும் ஏதாவது ஒத்தாசை பண்றேன் உங்களுக்கு. சரிப்பா. சட்டை எடுப்போம். இந்த மறுபடியும் என்ன? அதுவா, நம்ம வந்து வேலைக்காரி கழுவணும். அவ வந்து சம்பளம் நேற்றுக்கே கேட்டா. நான் மறந்துட்டேன் சொல்ல. ஒரு 26 நாளைக்கு சம்பளம் எடுத்து வச்சுட்டு அது என்ன 26 நாள்? அவன் லீவ் போடுறாலும் அந்த லீவ் எல்லாம் போக கழிச்சது போக மிச்ச நாளுக்கு சம்பளம். உங்களுக்கு நீ எவ்வளவு சம்பளம் கொடுக்குற? ஒண்ணுமே தெரியாது உங்களுக்கு. மாசம் 2000 ரூபாய் கொடுக்குறேன். 2000 தானே? 26 நாளைக்கு அவ்வளவுதானே? 2000. அது என்ன கணக்கு? காசுல கணக்கு போடு. இதோ வச்சுருக்கல. இதோ இதுல வந்து கால்குலேட்டர் இருக்க, எடுத்து அதுல போடுவோம். ஓ, கரெக்ட். மொபைல்ல கால்குலேட்டர் இருக்குல்ல? ஆமா, உங்களுக்கு மொபைலே கிடையாது, உனக்கு எப்படி கால்குலேட்டர் இருக்குன்னு தெரியாதுல்ல? அதுவா, நீங்க கொஞ்சம் அசந்த நேரம் பார்த்து போனை எடுத்து அப்படியே நோண்டி நோண்டி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுங்க எப்படி. ஓ, சரி 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 சரி. நானும் உங்களை வந்து கரடியா கத்தி எனக்கு ஒரு போன் வாங்கி கொடுங்கோ, எனக்கும் வாட்ஸ்அப்பா ஏதோ பேஸ்புக்கா அதெல்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருக்காதோ? எங்க நான் சொல்றது காதுல விழுறது உங்களுக்கு? அண்ணா, நீங்க ஏன் மண்ணிக்கு இன்னும் போன் வாங்கி கொடுக்கல? போன் வாங்கி கொடுத்துடலாமா? அது ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது. இப்பயே கொஞ்சம் அவசியம் இருக்கு. அப்புறம் அது என்ன ஆகுனா சிமோ சிபின்னு ஆயிடும். அது என்ன சிமு சிபி கிமு கிபி தான் நான் கேட்டிருக்கேன். சிமு சிபி வேற, சிமு சிபி வேற. அது என்ன? சிமுன்னு என்னன்னா எல்லா வேலையும் சீரியல் பார்த்தானா அவங்க கிட்ட போக முடியாது. இப்ப என்ன ஆகும்? சிமுன்னா சீரியலுக்கு முன்னால வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருப்பா, சீரியலுக்கு பின்னால பேஸ்புக் பார்த்துட்டு இருப்பா. அப்ப எப்பதான் அப்பாயின்மெண்ட்? ஆமா, இவர் என்ன பண்ற? இவரு வந்து எப்ப பாரு போனை வச்சுட்டு நோண்டிட்டு இருக்காரு. அதுல ஒரு மனுஷன் இருக்கேன்னு ஞாபகமே கிடையாது, ஒரு வார்த்தை பேசுறது இல்ல. அப்புறம் வாங்கி கொடுக்கலாம். ஏதோ புதுசா ஒண்ணு வாங்கி இதெல்லாம் பழக்கம் தாங்க முடியாது. லேட்டஸ்ட் போனா வாங்கி வாங்கி கொடுக்கலாம். நீ ஒன்று ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கி ஓ, கொடுக்கலாம். நாளைக்கே பண்ணிடலாம். சரி சரி, நான் சம்பளத்தை எடுத்து வச்சிடறாங்க. சரி, மாசம் மாசம் நிக்காம போய் குடிச்சிட்டு வாங்க. சரி. என்ன லீலா, இவன் சாப்பிட்டியா? ரொம்ப நல்லா இருந்ததா? ரொம்ப நல்லா இருந்தது. உங்க மாமியார் என்ன சொல்றா? இங்க இருக்காளா, ஊருக்கு போயிட்டாளா? மாமியாரா காசிக்கு போனேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆ, ஆமா, இவர் ஊர்ல இருந்து வந்த பிறகுதான் ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அது ஏதாவது பண்ணுமாவாளா? ஆமா சரி, அவ வயசாயிடுத்து, இப்படியே போக வேண்டியதானே ஊரா. ஆமா ஆமா. அப்புறம் வேற என்ன விஷயம்? வேற என்ன அண்ணா என்ன பண்ணா? இன்னும் வரலையா? குளிக்க போனவா? வருவார் மணி, இது உரிமையா இருக்கோ. நான் போய் வீட்டுல உள்ள வேலையை பார்க்கறேன். நான் போய் வீட்டுல வேலையை பார்க்கறேன். மாவு அரைக்கணும், போய் பார்க்கறேன் அந்த வேலையை. அவ என்ன பேசிட்டு ஐயோ, என்னாச்சு? குழந்தை அழுகுது. கரண்ட் போயிடுது. நான் எப்படி மாவு அரைக்கிறது போ? நான் தான் சொல்றேன், அரிசி உளுந்து ஊற வச்சிருக்கேன், அரிசி உளுந்து ஊற வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. அதனால இந்த டிஃபன் பண்ணுறதுக்கு முன்னாலேயே அரைச்சிருக்கணும். மறந்து போயிட்டேன். இப்போ அரைக்கலாம் போனா கரண்ட் போயிடுது. வராதே. என் பக்கத்தாட்டு மாமி சொன்னா இன்னைக்கு ஃபுல்லா கரண்ட் ஷட் டவுன் தான். அதனால நான் சொன்னா நான் மறந்து போயிட்டேன். இந்த பக்கத்தாட்டு மாமிக்கு எப்படி தெரியும்? இந்த பக்கத்தாட்டு மாமிக்கு அவாவுக்கு மாமா பேப்பர் படிக்கிறார். இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் உடனே உடனே சொல்ற. நீங்களும் இருக்கல பேப்பர்னு ஒன்று படிக்கிற ஏதானு எனக்கு சொல்றேலா? ஒன்றும் கிடையாது. ஆமா, இந்த வம்பு மாமிக்கு ஒன்றும் வேலை இல்லாம போட்டு கொடுத்துட்டே இருக்கணும். சரி மணி, நம்ம அதுதான் யூபிஎஸ் இருக்கே, அதுல அரைச்சிடலாமே. ஏண்டி லீலா, அவருக்கு தான் ஒன்றும் தெரியாதுன்னா உனக்குமா? யூபிஎஸ்ல கிரைண்டர் எல்லாம் ஒர்க் பண்ணாதடா. சரி, கவலைப்படாதீங்க, நான் ஆத்துக்கு போய் அரைச்சிட்டு வரேன். ஆமா, நீ வந்து தெருவ தானே இருக்க.
அப்போ எல்லாத்துலயும் தானே கரண்ட் இருக்காது. அப்ப எப்படி ஆமா. அரைக்கிறது சொல்லு? ஆமா ஆமா மறந்தே போச்சு. அப்ப எங்க நான் போலாம் அப்போ? என்ன போயிடலாம்னு கேட்பேன். அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி தெரியுமோ ஒண்ணு செய்யுங்க. ஆ. கொல்ல பக்கத்துல ஒரு பழைய ஆட்டுக்கல் கிடக்கு. ஒரே மண்ணா இருக்கும் அது. அதை என்ன பண்ணுங்க, தண்ணி விட்டு நல்லா அலம்பு இங்க கொண்டு வந்து போடுங்க. என் தலையில எடுத்து நானே அரைக்கிறேன். என் தலையை எடுத்து நானும் போய் எடுத்துட்டு வரேன். இல்ல, எடுத்துட்டு வரீங்க. ஆட்டுக்கல்ல நானா தூக்க முடியுமானால ஏன் பின்ன உங்க அம்மா கூப்பிடுவா? இது அம்மாவே எடுத்து நீ இல்ல, அவருக்கு அம்மாவை வீட்டுலன்னா வேற பொழுதே போகாது. ஆட்டுக்கல் எடுத்து போனா நானா அப்படின்னு கேட்டானா என்ன தோணுது? தானே இங்க சரி, நம்ம இருக்க. தூக்கி வாங்குறேன். புரியலமா? ஐயா, இது கூட தூக்க முடியல. அந்த முதல் மரியாதை படத்துல சிவாஜி கணேசன் வந்தா எப்படி தூக்குவார் தெரியுமா? அது முதல் சிவாஜி ஆக்டர் சிவாஜி கணேசன், நான் சாதா கணேசன். அவர் என்ன பண்றார்? அந்த ஆக்டர் அழகி இருக்காரு, அவருக்காக தூக்குறார். நான் தேங்க்யூ.